ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சீரீஸோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஊஹா அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு என் சொந்தக்கார பொண்ணு தான், அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்க சிங்கிய ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏசி வேலை பார்க்கல, நெட் வேலை பார்க்கலன்னு புலம்புறா. நாளைக்கு தாங்க சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் வருவாங்க, அது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, என்னையா இது, அதுக்கு வீடே பரவாயில்ல போலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில சிங்கி தூங்கி எந்திரிக்கிறா. பக்கத்து ரூம்ல ஒருத்தந்துட்டு லைவ் பண்ணுவான் போல இன்ஸ்டாகிராம்ல. அதுல இருந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ரொம்ப நேரமா கத்திட்டே இருக்கான். கொஞ்சமும் லைவ் நிக்கிற மாதிரியே இல்ல. இவளுக்கு தூங்கவே முடியாம ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. கரெக்டா அதே நேரத்துக்கு சிஸ்டம்லாம் அந்த ஹோட்டல்ல சரியில்லாம போயிடுச்சுல, அதை சரி பண்றதுக்கு நம்ம ஊகா தான் வந்திருக்கான். கீழே ரிசப்ஷன்ல முதல் வேலையா சரி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அந்த சொந்தக்கார பொண்ணு யாரு, பாக்கிறதுக்கே கொஞ்சம் ஹை ஸ்டைலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, ஊகா கண்டுக்காத மாதிரி இருக்கான். அம்மா, ஒரு நல்ல வேலை இருக்கு, அந்த வேலையை பார்த்தனா உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். காசு பிரச்சனை இப்போ உனக்கு இருக்க மாதிரி லைட்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் ஆளு கேக்குறான். என்ன பார்த்துட்டு தானே இருக்க பல வருஷமா, என்னைக்கு நான் காசு பிரச்சனை இல்லாம இருந்தேன், என்ன வேலை அப்படின்னு கேட்க ஒரு விசிட்டிங் கார்டு அந்த பையன் கொடுக்குறான். இவங்க திருட்டு பொருள்லாம் ஹேண்டில் பண்றவங்க, இந்த வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன், உருப்படியா வேலை இருந்தா சொல்லு, இல்லனா தேவையில்லன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள சிசிடிவி எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட்டே இவன் என்ன பாக்குறான்னா, நம்ம சிங்கி இருக்கால, நேரா அந்த பக்கத்து ரூமுக்கு போயிட்டு எவன்டா அதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்கா. கரெக்டா சிங்கி அந்த பையன் கதவை திறந்துட்டு, யாருமா நீ, எதுக்குமா கதவை திறந்துன்னு கேட்க, கொஞ்சம் மெதுவா பேசியா, காலங்காத்தால இருந்து உன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சிங்கியை திட்டிட்டு இருக்கா. அப்படியா, எங்க நீயும் உள்ளவா, வேணா சேர்ந்து லைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிங்கி கையை பிடிச்சிட்டு அவன் இழுக்க ஆரம்பிக்க, கரெக்டா ஊகா அங்க வந்துடுறான். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, என் அத்தை பொண்ணுதான் இவ. தூக்கத்துல யாராவது சத்தம் போட்டா போதும் உடனே ஏஞ்சி அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவா. தூக்கத்துல நடக்கிற வியாதியோட ஹைலைட்டட் வெர்ஷன், கொஞ்சம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிங்கியே கூட்டு வந்துட்டு இருக்கான். இங்க பாரு, என் விஷயத்துல தலையிடாதன்னு சிங்கி சொல்றா. போனா போதுன்னு காப்பாத்துனேன்னு ஊகா நேரா உள்ளுக்குள்ள வரான். நான் தான் வந்து சரி பண்ண போறேன் உன் இன்டர்நெட் அப்படின்னு மோடம செக் பண்ண ஆரம்பிக்கிறான். உன் வீட்டை விட நான் இங்க ஹாப்பியா இருந்தேனே, இங்க பாத்தியா ஏசி இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி சீன் போட்டுட்டு இருக்கா. அந்த ஏசியையும் நான் தான் சரி பண்ண போறேன், சோ தேவையில்லாம என்கிட்ட வாய விடாதுன்னு சொல்லிட்டு அவன் மாத்திட்டு இருக்கான். அப்போ அந்த பையன், இந்த நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளும் வந்து காசு பே பண்ண ட்ரை பண்றா. ஆனா கார்டு பிளாக் ஆயிருக்கு, இவளால யூஸே பண்ண முடியல. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சிங்கி போன் எடுத்து அவங்க அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு போன் பண்றா. அங்கிள் கார்டு வேலை செய்யலன்ட்டு, ஆனா அந்த அங்கிள் வர போனை எடுக்கவே இல்ல. ஊகா வேலையை பார்த்து முடிச்சுட்டு ஏசி வேலை பாக்குது. இங்க பாரு, வரதுனா திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, புரியுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சிங்கிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கார்டு வேற வேலை பாக்கல, ஹோட்டல்ல நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வரா. வெளியே சூட்கேஸர் வந்து நிக்கிறவளுக்கு குட்டியோண்டு பூனை ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு, யார் வீட்டு பூனை நீன்னு சொல்லிட்டு கழுத்துல பாக்குறா. அது பேர் டாட்டாவான். கழுத்துல டாட்டான்னு சொல்லிட்டு பேர்லாம் எழுதி மாட்டி இருக்கு. ஓ, உனக்கு ஓனர் இருக்காங்களா, யார் ஓனர்னு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஊகா வரான். டாட்டா, உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள வாங்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இது ஓன் பூனையான்னு சொல்லிட்டு சிங்கி கேக்குறா. வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்க, நானே நடந்துக்கிறேன், நீ உன் ஹெல்ப் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து கோச்சிட்டு போறா. ஊகாவும் சரி ஓகே, இப்படியே 500 மீட்டர் நட, பஸ் ஸ்டாப் வரும், அங்க பஸ் ஏறி ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சிங்கி வெயிட் பண்ணிட்டே இருக்கவ பஸ் வருது, பஸ்ல ஏறிக்கிறா. ஊகா பாத்துட்டே இருக்கான். அவ பஸ்ல ஏறிக்கிறாங்கிறத பாத்துட்டு தான் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சிங்கிக்கு அங்கிள் போன் பண்ணிடுறாரு. இப்படிதாம்மா, கார்டெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க, நார்மல் ப்ரொசீஜர் தான், உனக்கு கொஞ்சம் காசு நான் அமைச்சிருக்கேன், அந்த காசை வச்சு செலவு பண்ணிக்கோ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிங்கியும் போனை வச்சுட்டு அமைதியா வெயிட் பண்றா. கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டு இருக்கா. சிங்கி வீட்டுக்கு வந்ததுமே, என்ன சிங்கி சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே இருந்து வந்துட்டு இருக்குன்னு ஆன்ட்டி கேக்குறாங்க. ஊகா அம்மா, இவ வீட்டை விட்டு வெளியே போனதே உங்களுக்கு தெரியல, சும்மா வாக்கிங் போயிட்டு வந்த ஆன்ட்டின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு காசு தரீங்கன்னு கேட்க, நீ அந்த லாக்குக்கு காசு கொடுத்தல, நீதான் ஏற்கனவே வீட்டுல தங்கறதுக்கு காசு கொடுத்துட்டலம்மா, திருப்பி நான் உன்ட்ட எப்படி காசு வாங்குறது, வாங்க முடியாதுன்ட்டு அந்த காசை திரும்ப கொடுத்துடுறாங்க. உனக்காக தான் அந்த ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, ஆன்ட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. நேத்து நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் எப்பயோ மறந்து போயிட்டேன், நீ நல்லா சாப்பிட்டு புரியுதா அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஐயோ, என் லேப்டாப் பேக காணோம், பஸ்லயே விட்டு வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு சிங்கி எங்க இருந்து வெளியே மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டு இருக்கா. சுத்தி முத்தி தேடி பாக்குறா, வெளியே வரா. அதுக்குள்ள நம்ம ஊகாவோட அம்மா பஸ்ல இருக்க சில கண்டக்டர் எல்லாம் போன் பண்ணிட்டு, ஒரு பேக் காணா போயிடுச்சு, எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க. ஊகாவும் அங்க வரான். பஸ்ல எல்லாம் வச்சா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, யாருனா தூக்கிட்டு போய் என்ன வித்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்னு சிங்கி கிளம்புறா. ஊகா அம்மாவும் பின்னாடியே ஓடுறாங்க, நானும் வரேன்னு. ஆனா நம்ம ஊகா யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கல்ல, திருட்டு பொருள் விக்கிற ஆளுங்க தானே, அவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க சிங்கி உட்காந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அதுக்குள்ள ஊகா அந்த கம்பெனிக்கே போயிடுறான். ஊகாவை வெளியே வந்து ஒருத்தன் பாத்துட்டு, நீதான் ஊகாவா, இங்க இருக்கான்ல அந்த ஆளு, அந்த பையன் தானே நீ அப்படின்னு கேட்க, நம்ம ஊகா யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு பையன் கையில கத்தியோட ஊகாவை அட்டாக் பண்றதுக்கு வந்திருப்பான் போல, சில வருஷங்களுக்கு முன்னாடி. அத பத்தி உனக்கு என்ன, நானும் அவனும் சம்பந்தப்பட்ட விஷயம் வேற கதைன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான்.
ஆமா, அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உன்னை பாத்துக்குவான், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லதான், நீ ரிப்பேர் பண்ற ஆள் தானே, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஊகாவ உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க சிங்கி சிசிடிவி கேமரால பாக்குறா, பஸ்ல இருந்து தான் இவன ஒருத்தன் லேப்டாப்ப தூக்கிட்டு போயிருக்கான். ஐயோ, மூஞ்ச வேற மறைச்சிருக்காமா, யாருன்னு தெரியல, செக் பண்ணி பாக்குறோம்னு போலீஸ் சொல்றாங்க. சிங்கிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஊகா அதுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அந்த போன்ல பேட்டரிய மாத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 போன்ல இருந்து பேட்டரி அடுத்தடுத்து 5 நிமிஷத்துல மாத்திடுறான். கலக்குற, இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரோட சேர்த்து நீ சூப்பரா வேலை பாக்குற, சரி இந்த லேப்டாப்ப பாரு, சரி பண்ணுன்னு சொல்ல சிங்கியோட லேப்டாப்ப ஊகா அதுல இருந்து எடுத்துடுறான். இந்த லேப்டாப் எனக்கு வேணும், நான் என்ன வாங்கிக்கவா அப்படின்னு கேட்க 16,000 யுவான்னு சொல்ல, ஒரிஜினலே இவ்வளவு விலை வராது, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, 2,000 யுவான் கொடுக்குறேன், திருட்டு ப்ராடக்ட் தானே, இதை எடுத்துட்டு நான் இப்ப வெளியே போறேன்னு சொல்ல, அப்பெல்லாம் வெளியே போக முடியாது, உன்னை வெளியே விட்டாதானேன்ட்டு அங்க இருக்க எல்லாரும் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஊகா பாக்குறான். போன் எடுத்து போலீஸ்க்கு போன் போட்டு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு வேலை என்ன பண்ணி அடிச்சே போட்டா கூட உன் பிசினஸ் போயிரும், கரெக்டான்னு கேட்க, எதுக்குப்பா அதுக்குன்னு இந்த அளவுக்கு மிரட்டிட்டு இருக்க, போதும் போதும் விடுன்னு சொல்லிட்டு ஊகா கையில இருந்து கொஞ்சம் காசு கொடுக்குறான். அதையும் அந்த பையன் வாங்கிட்டு ஊகாவை வெளியே அனுப்பிடுறான். இவனை விடக்கூடாதுறான்ட்டு ஊகா அதுக்குள்ள வண்டி ஏறிட்டு இங்க மாதிரி திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு யாரோ தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். சிங்கி மறுபடியும் உள்ள வரா, அவங்க அம்மாவை பாக்குறா. என்ன ஆண்டி, நான் சிசிடிவி கேமராவை தான் பார்த்தேன், ஆனா எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சிங்கி இந்த பக்கமா திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளோட சூட்கேஸ் மேல அவளோட லேப்டாப் அப்படி பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேக் கூட எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான் போல ஊகா. அதை பார்த்துட்டு நம்ம ஊகாவோட அம்மா, நான் தான் சொன்னலமா நம்ம ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா யாராவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு, கிடைச்சிருச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஊகா அங்க இருந்து வரான். ஓ, பேக் கிடைச்சிருச்சா, லேப்டாப்பும் கிடைச்சிருச்சான்னு கேட்டு கேஷுவலா அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே நின்னுட்டு இருக்கான். ஆனா சிங்கிக்கு தெரியுது, அவங்க அம்மா அங்க இருந்து போனோன்னு, டேய் நீ தானே அந்த பேக் எடுத்துட்டு வந்த, தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகா கண்டுக்காம அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். டேய் உன் கையில அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி பேசிட்டு இருக்கா. அங்க சண்டை போட்டதுல லைட்டா அடிபட்டுருச்சு போல, அதையும் கண்டுக்காம ஊகா பாட்டுக்கு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். ஊகா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது, நீ எனக்கு என் காலுக்கு போட மருந்து கொடுத்தல, அதுல மிச்சம் மருந்து இதுல இருக்கு, இதை கைக்கு போட்டுக்கோ, கை தேவையில்லாம புண்ணாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன காயம் தான் அப்படின்னு ஊகா சொல்றான். போறதுன்னா போடு, போடாடி போன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கிரீன் இழுத்து சாத்தி விட்டுடுறா. ஊகா பாட்டுக்கு தேங்க்யூன்னு மருந்தையும் அப்ளை பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையில சிங்கி எந்திரிக்கிறா. இந்த இடம் இன்னைக்கு பாக்கிறதுக்கு அவளுக்கு அழகா தெரியற மாதிரி இருக்கு. ஒரு குட்டியா ஜாகிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. பார்த்தா இங்கதான் ஊகா நின்னுட்டு மீன்லாம் வருது இல்ல, அதெல்லாம் வண்டியில பார்சல் பண்ணி ஏத்திட்டு இருக்கான். டேய் நீங்க என்னடா பண்ற, இங்கேயுமா வேலை பாக்குறேன்னு சிங்கி அங்க போய் நிக்கிறா. அந்த இடத்துல நிக்காத, யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். அதெல்லாம் அவ காதுல வாங்குற மாதிரியே இல்ல. சும்மா ஏதாவது போய் சொல்லிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. அதுக்குள்ள கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா மீன் எல்லாம் கொண்டு வந்துட்டு தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓ, இததான் சொன்னானான்னு சொல்லிட்டு சிங்கி வந்து கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கா. ஊகா சிரிச்சிட்டே நிக்கிறான். சிங்கி எனக்கு வீட்டுக்கு வந்து, ஆண்டி மேல மாடியில நல்லாவே நெட்டு கிடைக்கலன்னு சொல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல வராதுரா, நீ இங்கே உட்காந்துக்கோ, இங்க உட்காந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டு கீழே அவங்க ரிசப்ஷனை காட்டுறாங்க. சிங்கி அங்க போய் கல்லா பெட்டிட்டு உட்காந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க ஊகாவோட ஃப்ரெண்டு வரான். ஏய் மாமா பொண்ணு, உனக்காக நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, பெர்ரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவகேடோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா இதெல்லாம் வாஷ் பண்ணி தானே இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி சீன் போட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. எல்லாம் கழுவிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு பையன், இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வரான். சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். எதுக்கு எவ்வளவு சாப்பாடுன்னு சிங்கி கேக்குறா. எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன், நீயும் சாப்பிடுன்னு அவளுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்க அம்மாங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். அங்க ஒரு ஆண்டி விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களோட பையன் தான் போல. அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஆண்டி, ஏண்டா உங்க அம்மாவோட கிண்ணத்துல மட்டும் நிறைய ஃபிஷ் பால்ஸ் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் கம்மியா தான்டா இருக்குன்னு சொல்ல, ஆண்டி கொண்டு வந்து குடுக்கறது மட்டும் தான் என் வேலை, எங்க அம்மாக்கு இந்த பவுல கொடுக்க சொல்லி எங்க அப்பாவே இது கையால பண்ணாருன்னு சொல்ல, அது பாரு கஸ்டமருக்கு காட்டுற பரிவு கிடையாது, பொன்னாட்டி மேல காட்டுற பாசம்னு சொல்லிட்டு நம்ம ஊகாவோட அம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சிங்கி பாக்குறா. டேய் ஒரு நிமிஷம் 2 பேர் நில்லுங்க, இந்த பக்கமா வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா என்னன்னு கேட்க, அவளை கூட்டு போயிட்டு இது எங்க ஊரு ட்ரிங்க் குடி, சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சிங்கிக்கு வாங்கி தராங்க. ஆமா நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு, இது என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு அதையும் வாங்கி சிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையே எல்லாமே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அம்மா ஊகா ஏன் ஸ்கூல பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்க, 12th படிக்கும் போது சில சமயம் பிரச்சனை ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா அவங்க அம்மா இன்னும் அடுத்தவன் காலேஜ் படிப்பான்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டு இருக்காங்க. சூப்பரா படிப்பான் தெரியுமா, ஒரு தடவை குட்டியா ஃபிளைட் பண்ணி அதையே பறக்க விட்டா வானத்துக்கே போயிருக்கும் அந்த ஃபிளைட். அந்த அளவுக்கு எதுவா இருந்தாலும் கடகடன்னு செஞ்சிருவான், எதையா இருந்தாலும் சரி பண்ணிருவான். ரொம்ப நல்ல பையன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நடக்காம இருந்தான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வரான். ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு வேணாம் போது நிறுத்து, அதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஆமா உனக்கு கியூரியஸா இருந்தா நீயே போய் ஊகாட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு கியூரியஸா இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அப்பந்தான் யாரோ வீட்டுக்குள்ள இருந்து யார் லேப்டாப் இதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி நான் தானே லேப்டாப்பை விட்டு வச்சேன்னு ஓடிட்டு இருக்கா. கடைக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, தண்ணிய டேபிள் மேல வைக்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப் மேல ஊத்தி விட்டு இருக்காரு. சோ லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆயிருக்கு, ஆனே ஆகவே இல்லையா. சீக்கிரமா போய் சரி பண்ணுங்க, சீக்கிரமா போய் ஏதாவது ரிப்பேர் பண்றவங்கள்ட்ட கொடுங்க ஈரமாகத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, சிங்கி பாக்குறா பக்கத்துல ரிப்பேர் ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அந்த ஆட்டோ அங்கிள் இருக்காரு.
அவரோட வண்டியில ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்ல அவரும் மின்னல் வேகத்துல கொண்டு போய் விடுறாரு. ரிப்பேர் ஷாப்புக்குள்ள நுழைஞ்சு, ஆமா இங்க யாருங்க இருக்கா, ஜீன்னு சொல்லிட்டு யாரும் இருக்காங்களாமே, ஜி யாருன்னு கேட்க உள்ள போய் பாருங்கன்னு ஒரு பையன் கூட்டு போறான். பார்த்தா நம்ம ஊகாதான் அவங்க உட்காந்து சர்வீஸ் பண்ணிருக்கான். நீதான் இந்த இடத்துல இருக்கியா, எல்லா இடத்துலயும் இவனே இருக்கானேன்னு சொல்லிட்டு சிங்கி போய் லேப்டாப்ப கொடுக்குறா. கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு, வேர்த்து கோட்டுது பாரு தொடச்சுக்கோ, என் டெஸ்க்ல சிந்தி விட்டுறாத, அமைதியா இங்க உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஊகாவும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். சிங்கி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. ஊகா பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு சர்வீஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். மதர் போர்டு கொஞ்சமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்க பக்கத்துல டவுனுக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும், வரதுனா என் கூட வான்னு சொல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு சிங்கி பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. சரி பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். குட்டி பாவடை போட்டிருக்கேன், அறிவில்லைன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. ஊகா வேகமா அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு இடுப்பு கிட்ட கட்டி ஊட்டுறதுக்கு போயிட்டு இருக்கான். 2 பேர் ஹெல்மெட்டும் மாறி மாறி முட்டிக்குது. 2 பேரும் ஒருத்தங்க குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இதை நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளே வாங்கி கட்டிட்டு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறா. பேக டைட்டா புடிச்சிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், சிரிச்சிட்டே லைட்டா கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த 2 பேர் இந்த கடையில இருந்தாங்கல்ல, அந்த 2 பேரும் என்னடா நடக்குதுங்க, எனக்கு மட்டும் ஏன்னா அந்த மாதிரி அழகான மாமா பொண்ணு எல்லாம் இல்லன்னு சொல்ல, அதை போய் உங்க மாமா கிட்ட கேள்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா லாவெண்டர் தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு சிங்கி வந்து இறங்கிக்கிறா. சூப்பரா இருக்கு, பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அவ்வளோ அழகாவா இருக்கு, எனக்கு என்னமோ இதுல இருந்து தைலம் பண்ணுவாங்க, பூச்சிலாம் கடிச்சா இந்த லாவெண்டர் தைலத்தை போட்டா சரியாயிரும், அதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கும் ஒருத்தங்க மூட ஸ்பாயில் பண்றது எப்படின்னு ஒருத்தங்க உங்ககிட்டதான் கிளாஸ்க்கே வரணும் போல அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு நம்ம ஊகா தண்ணி ஓபன் பண்றான். இவனுக்கு தான் கொடுக்க போறா போலன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு கையை நீட்டிட்டு இருக்கா. பார்த்தா ஊகா குடிச்சிட்டு இருக்கான். அம்மா என்ன ஏன் காலேஜ் படிக்கிறத நிறுத்திட்ட, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, நீ கூட தான் உங்க ஊர்லயே இருந்திருக்கலாம், எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு சிங்கி கிட்ட ஊகா மறுபடியும் திருப்பி கேக்குறான். உனக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, அது எதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ பேசிட்டே இருக்க, பதில் கேள்விதான் கேப்பியா என்னன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. சரி பிடிக்கல இப்ப என்னங்கிற, நீ என்கிட்ட கேள்வி கேட்காத பதில் சொல்ல முடியாது, காசை வச்சுட்டு அடுத்தவங்களை வந்து டம்மி பண்ற மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச ஆள்னின்னு சொல்ல, நான் என் வாழ்க்கையில யாரையுமே காசை வச்சு அவங்களை டம்மி பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, நான் என் வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன், அது பார்க்கும்போது உனக்கு அப்படி தோணுது, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரி வண்டியில ஏறு, வீட்டுல போய் ஒரு டிராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை வண்டியில ஏத்திக்கிறான். அவளை டிராப் பண்ணிட்டு, இதுக்கும் மேல நான் லேப்டாப்ப நானே சரி பண்ணி கொடுக்குறேன், மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காத, அதெல்லாம் எனக்கு ஒரு தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கியை டிராப் பண்ணிட்டு ஊகா மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறான். சிங்கி உள்ள போகும்போது அந்த அங்கிள் அங்கே இருக்காரு. இந்த லேப்டாப் சரி பண்றதுக்கு காசை இதை வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிங்கி பாக்குறா, அங்கிள் இல்ல அங்கிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்ல, இல்ல அங்கிள் காசு இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகாவோட அம்மா பாக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல அந்த பிள்ளைகிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் அந்த வெள்ளரிக்காய் போய் வாங்கிட்டு வந்தேன், இதை எடுத்துக்கோன்னு சொல்ல, ஊகாவோட அம்மா வாங்கிக்கோ இல்லைன்னா அவர் நிம்மதியாவே இருக்க மாட்டார், புலம்பிட்டே இருப்பாருன்னு சொல்ல, அது நம்ம சிங்கி தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு அவர் கிளம்புறாரு. பாவமா அவர் பொண்டாட்டி கிட்ட காசு கொடுன்னு சொல்லிட்டு உண்டியல்ல இருக்க ஒரு வாயை கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. பாவம் வசதி இல்லாத மனுஷன் சொல்லிட்டு ஊகாவோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சிங்கிக்கே இந்த அங்கிளை பார்க்க பாவமா தான் இருக்கு. அங்க நம்ம ஊகா வரத பாத்துட்டு, நீ தானே வந்து இந்த சர்வீஸ் பண்ண போற, அதுக்கு சம்பளமா இந்த வெள்ளரிக்காயை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சிங்கி கொடுத்துடுறா. வீட்டுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறான் ஊகா. அவன் பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணி முடிக்கிறான். லேப்டாப் ஓபன் ஆனதுமே மை லவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு ஓபன் ஆகுது. அதுல சிங்கிய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போட்டோ, அப்புறம் அவங்க அம்மா கூட இருக்க போட்டோ எல்லாம் இருக்கு. அம்மா கூட இருக்க போட்டோ தான் நிறைய இருக்கு. அதை அவன் பாத்துட்டே இருக்கும் போதே அவன் ஊகாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கடா, பாவம் அந்த பிள்ளை கஷ்டத்துல இருக்கு, அவளை போட்டு நொங்க எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஊகா அவன் பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு தடவை பாட்டி கூட அவன் மாடியில விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு நல்லா அடி அடி நடிச்சிருக்காரு. ஊகா ஓடி வந்து தடுத்து நிறுத்திருக்கான். அந்த பாட்டியும் தடுத்து நிறுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பழி வாங்குறீங்கல்ல, நான் ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கேவலமா பாக்குறீங்கன்ட்டு. அப்ப அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிருக்காரு போல. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊகா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருக்கான். சோ மதர் சென்டிமெண்ட் இவனுக்கும் நிறைய இருக்கு போல. அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இங்க அடுத்து இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலையை முடிச்சுனா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு ஊகாட்ட யாரோ ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஊகா சரி ஓகே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இங்க சிங்கி துணி எல்லாம் வாஷ் பண்ணலான்னு போறா. ஏற்கனவே வந்துட்டு ஊகாவோட அண்டர்வேர் எல்லாம் உள்ள வாஷிங் மிஷின் இருக்கு. அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போன் எடுத்து பேசிட்டு இருக்கா. உனக்கு விசா மட்டும் தாண்டி இன்னும் பேலன்ஸ், மத்ததெல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. சிங்கிக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாட்டி ரூம்ல இருந்து தட்டால்னு சத்தம் கேக்குது. சிங்கி உள்ள போய் பார்த்தா பாட்டிக்கு எபிலெப்சி இருக்கு போல. அதனால அவங்க கை காலெல்லாம் இழுத்து கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சிங்கி போய் அவங்க வாயெல்லாம் தொடச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பாட்டிக்கு என்ன ஆகுதோ தெரியல, அந்த எபிலெப்சில சிங்கியோட கையை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கி பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கிறத ஊகா அங்க வீட்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கான். அதை வச்சு பாத்துட்டான். பாட்டிய பாக்கிறதுக்கு ஓடி வரான். பாட்டி அதுக்குள்ள சிங்கி படுக்கலாம் வச்சிட்டு இருக்கா. உன் கையன்னு சொல்லிட்டு நம்ம ஊகாவை கையை பிடிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான்.
இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கி பாட்டுக்கு வேலையை பக்கத்துக்கு போயிடுறா. ஊகா ரூம்குள்ள போயிட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு வேர்க்குதுன்னு ஃபேன் சுத்துற ஃபேனை அவ பக்கமா பார்த்து திருப்பி வச்சிட்டு இருக்கான். இவ்வளவு ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு வழியா ஒரு பெரிய டிசிஷனை எடுத்துட்டு போல அப்படின்னு ஊகா சொல்லிட்டு, இந்த மருந்து போட்டுக்கோ, கையில பாட்டி கடிச்சிட்டாங்கல்ல, இந்த பேண்டைட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல உடம்பு சரியில்லாதவங்கள எப்படி பாத்துக்கணும்னு உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊகா சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மாக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது, அவங்கள நான் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டேன், ஆனா என்ன சக்சஸ் ஆகல, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சிங்கி சொல்றா. சாரி அப்படின்னு ஊகா சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. இங்க அடுத்த நாள் காலையில சிங்கி கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. பாட்டியை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஊகாவோட அம்மா அவளுக்கு ஸ்பெஷலா நிறைய சமையல் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆண்டி தேவையில்லாமன்னு சொல்ல பாட்டியை உள்ள இருந்து ஊகா கூட்டு வரான். இல்லம்மா ரொம்ப தேங்க்ஸ் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு, நீங்க இருக்க வரைய நல்லபடியா கம்ஃபர்டபுளா இரு, ஊகா நல்லபடியா பாத்துக்கோடான்னு சொல்ல, சரி பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு ஊகாவும் சொல்லிட்டு இருக்கான். சிங்கி அவ ரூம்க்கு திரும்பி போகும்போது ஒரு ஏசியை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஊகா. ஏய் என்னடா அது ஏசியான்னு சிங்கி பல்ல காட்டுறா. பக்கத்து கடையில யூஸ் பண்ணிட்டு அப்புறமா யாரும் யூஸ் பண்ணாம இருந்தது, அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, இது ஒரு பெரிய லைஃப் அப்கிரேட்ரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஊகாவையே பாத்துட்டு இருக்கா. இந்த சின்ன வயசுல அந்த பையன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான், எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான், ஆனா ஒரு வீட்டையே சமாளிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும்போது இவளுக்கு இம்ப்ரெசிவா தான் இருக்கு. அப்படியே அட்மையர் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆணி கீழே விழுந்துருது. அதை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஊகா வரதுக்குள்ள இவ எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவனே குறுன்னு பாத்துட்டு இருக்கா, அவனும் குறுன்னு மறுபடியும் இவளை திரும்பி பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே என்னதான் ஆச்சு, நீ எப்பவுமே சிசிடிவி கேமரால பார்த்து பாட்டியை பார்க்க ஓடி வருவியா, நீ நல்லபடியா உன் பாட்டியை பாத்துக்கிறேன்னு சொல்ல, என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க, அவங்க இல்லாம இருந்தா நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏசிய மாட்டிட்டு இருக்கான். இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்ல, நல்ல சில்லுன்னு இருக்க தர்பூசணி பழத்தை அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிடணும், அது மட்டும் தான் ஓகே தான் சிங்கி சொல்றா. அதே மாதிரி சில்லுன்னு தர்பூசணி பழமும் அவன் கைக்கு வந்து சேருது. எப்படிடா வாயில சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கையில வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, இப்படிதான் சம்மர் லைஃப் இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சம்மர்ல நான் மேக்சிமம் வீட்ல தான் இருப்பேனா, வீட்ல ஏசியா, வெளியே எங்கேயாவது மால் போகணும்னா மாலும் ஃபுல்லா ஏசி தான் இருக்கும், கார்ல கிளம்பி நான் போயிருவேன். இல்லைன்னா முக்காவாசி நேரம் எங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டீச்சரை போட்டு வீட்ல தான் இருக்க வைப்பாரு. எங்கேயாவது வெளியேன்னு சொல்லிட்டு போனோம்னா வேற ஏதாவது ஊருக்கு தான் போவோமா, அப்ப எந்த ஊர் ரொம்ப கூலிங்கா இருக்கோ அந்த ஊருக்கு கிளம்பி போயிருவோம். சோ சம்மர் எப்படி இருக்கும்னு எனக்கு நிஜமா தெரியாதுறான்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு ஏசிக்காக நீ ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊகா சொல்ல, ஏசிக்காகவா, பாத்ரூம்ல நாபு போட்ட அதுக்காக, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து புதுசா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அதுக்காக, அப்புறம் ஷவர் ஹெட் மாத்திருக்க, அப்புறம் வாட்டர் மெலன் வந்திருக்க, என் லேப்டாப் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் அப்படின்னு ஊகாவையே பாத்துட்டு இருக்கா. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்குதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு, ஏன் சொல்லு, நீ ஒரு விஷயத்தையும் ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்டா, உனக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஊகா லைட்டா வைக்கப்பட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறான். ஊகாவோட அம்மா அன்னைக்கு சிங்கியோட ட்ரெஸ் எல்லாம் அவங்களே துவச்சு போடுறாங்க. அவளோட அண்டர்வேர்லாம் கூட இன்னர் வேர்லாம் கூட காய போட்டு உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவோட சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. சிங்கி எந்திரிக்கிறா. ஊகா அம்மா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, எந்த நாயிரா இது இன்னர் வேற திருடிட்டு போறது, உங்களை மாதிரி வெக்கங்கிட்ட ஆளுங்களை வச்சுட்டு குடியே இருக்க முடியாது போல, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம சிங்கி என்ன ஆச்சு ஆண்டின்னு கேட்க, உன் இன்னர் வேற காய போட்டுருந்தது காணோமான்னு சொல்ல, நான் காயவே போடலையேன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. நேத்து நைட்டு நான் தாம்மா காய போட்டேன், அதே எவனோ பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல, தெரியாம யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்கா. இங்க யாருமா எடுத்துட்டு போறா, அதெல்லாம் இல்லவே இல்ல, ஏதோ நாய் வேணும்னே திருடிட்டு போயிருக்கு, அது யாரா இருக்கும் அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும் போதே ஊகா வரான். மா என்னம்மா அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மா அவன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஊகா போய் செக் பண்றான். யாரோ இந்த பெஞ்ச் மேல ஏறி எடுத்திருக்காங்கன்னு சொல்றத பாக்கும்போது ஷூ கால் தடம் அதுல தெரியுது. அதை வச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீடே மறைச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கார பையன் சைட்ல எங்க உட்காந்து தின்று இருப்பான் போல. ஃபர்ஸ்ட் டைம் கூட போனை திருடி உள்ள ஒளி வச்சுட்டு இருந்தான்ல அந்த பையன் தான். அவனை போய் அப்படியே ஊகா பிடிச்சு, இது உன் ஷூ தானே, அந்த தழும்பு தான் அங்க இருக்கு, நீதான் திருநியா, லேப்டாப்பை எடுத்த ஆள் நீ தானே, டீயோ மூஞ்சிலே கொட்ட வாடான்னு கேட்க, நாலன்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கும் மேல ஒரு பொருள் காணா போச்சு, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ஊகா மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சிங்கிக்கு ட்ரெஸ் காணா போனது அவங்க அம்மாக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் போல. ஊகா அம்மாக்கு கூட்டு போயிட்டு என் ட்ரெஸ் எது வேணாலும் எடுத்துக்கமான்னு சொல்றாங்க. எல்லாம் உங்க அம்மாவை பார்த்துதான் நான் ஸ்டைல்லாம் மாத்திக்கிட்டேன், எது வேணா எடுத்துக்கோன்னு சொல்ல, இல்ல ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, ஒரே ஒரு இன்னர் வேற தானே காணா போச்சுடா, நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன் நம்ம சொல்றா, இதை போட்டு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, இங்க பாருண்டா ஊகா என் ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு, இவளுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்க, ஊகாக்கு அவளை பார்த்துட்டு சிரிப்பா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். சிங்கி ஆண்டி நானே ஒரு ட்ரெஸ் தேடி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளே உள்ள போறா. அழகா ஒரு ட்ரெஸ் தேடி போட்டு வரா. நம்ம ஊகா அவங்க அம்மா ரெண்டு பேரும் வாய பொழந்துட்டு நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஊகாவோட அம்மா நம்ம ஊகாவை கூப்பிட்டு, பக்கத்துல கல்யாணம் இருக்குல்ல, நம்ம நிறைய காசு மொய் கொடுத்துருக்கோம்டா, நான் வந்து பாட்டியை கூப்பிட்டு போறேன், நீ என்ன பண்ற, சிங்கியை கூட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஊகா ரூம்குள்ள போறான். சிங்கி பாட்டுக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா. நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஊகாவை பார்த்துட்டு, அம்மா அந்த உள்ள போடுவாங்கல்ல அது வாங்கி தர முடியுமா, ஃப்ரீ சைஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் நார்மலா ஒரே சைஸ் இருக்கும்ல அதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஊகாவும் கிளம்புறான்.
வாங்கிட்டு திருட்டுத்தனமா அப்படியே வண்டியில வச்சுட்டு எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தவன் வேலை பாக்குற இடத்துல இதை சர்வீஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்க, பாக்குறேன் ஆனா என்னால முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். சிங்கி இன்னும் உட்காந்து பிரீதிங் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. இதை போட்டு பாரு, ட்ரை பண்ணிட்டு ஒரு வேலை செட் ஆகலன்னா கொடு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். ஓகே அப்படின்னு சிங்கி கண்ணுக்காமலே உட்காந்துட்டே இருக்கா. சீக்கிரம் வா, கல்யாணத்துக்கு வர போறியா இல்லையான்னு கேட்க, கல்யாணமா, நாளைக்கு தான் கல்யாணம், எனக்கு விருந்துன்னு சொன்னாங்க ஆண்டி, சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு சிங்கியும் கிளம்பி போயிட்டு இருக்கா. பார்த்தா கூட்டமா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு அந்த டேபிள்ல நிறைய டிஷ்ஷா வந்து எடுக்கிறாங்க. இங்க பாரு, இந்த டேபிள்ல வச்சதுமே இந்த ஃபிஷ் எல்லாம் காணாம போயிரும், நீதான் வேகமா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கியும் அடிச்சு புடிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா சிரிச்சுட்டே. என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போலன்னு ஊகா கேக்குறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. செம கியூட்டா இருக்கு இந்த டிராமாவோட. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.